மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. கலர்கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் சிவி சண்முகம் அவர்கள் ராஜ்யசபா சீட் வந்து இப்போ காலியாகி இருக்கு சார். அதுக்கான தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு. ஜூன் 18ஆம் தேதி அதுக்கான தேர்தல் நடக்குது. இப்போ வேட்புமனு தாக்கல் நடந்துக்கிட்டு இருக்கு சார். தாவேகா சைட்லேருந்து அதற்கான பரிந்துரை யாருமே பண்ணல இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை தாவேகா வந்து இது காங்கிரஸ்க்காக விட்டு கொடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வருது சார். அந்த சைட் தருவாங்க, நல்லா விட்டு தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தோணலை. தாவேகா வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு தான் கூட்டணி கட்சிகளுக்கு செய்யும். சரிங்களா? அந்த வகை சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட கூட்டணியில இருக்கும் போது அவங்க இந்த விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க சார். ஒரு டிமாண்டா நீங்க அதுதான் அங்கதான் வரீங்கன்னு தெரியும். அவங்க ஏற்கனவே அங்க வச்சிருந்தாங்க. அதே டிமாண்ட் திரும்ப நாங்க இங்க வைப்போம்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ்ல வைப்பாங்க. ஆனா வந்து அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்களுக்கே. பேசிக்கா வந்து டிஎம்கேல அத்தனை எம்பிக்கள் இருக்கிற இடத்துல லோக்சபால ராஜ்யசபால நம்ம ஒன்று கேட்போம் வைப்போம் கொடுப்போன்றதை தாண்டி இங்கே வந்து உங்களுக்கு டிவிகேல வந்து இன்னும் அவங்களுடைய ராஜ்யசபா எம்பியே உள்ளே என்ட்ரி ஆகலை. இன்னொன்று வரப்போகிறது ஒரு எம்டி சீட்டு சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும். அது வந்துட்டு இப்போ நடந்த இந்த 1ஆம் தேதி நேற்றுல வந்து ஓப்பன் ஆச்சு. அந்த 1ஆம் தேதி வந்து அதுக்கான நாமினேஷன் ஃபைலிங். ஸோ ஒரு வாரம் இது நடக்கும். 8ஆம் தேதி வந்து லாஸ்ட் டே ஃபார் நாமினேஷனு. அதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டனி நடக்கும். ஸ்க்ரூட்டனிக்கு அப்புறமா வேப்லாம் விட்டுட்டு வாபஸ் வாங்குறதுக்கான டைம் கொடுப்பாங்க. வாபஸ் வாங்குற டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக எலெக்ஷன் நடக்கும். இந்த எலெக்ஷன் நடக்கிற நாள் அன்னைக்கே, ஓட்டு போட்ட நாள் அன்னைக்கே ஈவினிங் ரிசல்ட்டையும் சொல்லிடுவாங்கன்றது தான். பட் இதில் மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போவுமே இந்த மாதிரி ராஜ்யசபா எம்பிக்கெலாம் வந்து அவங்களா பரிந்துரை பண்ணுறது தான். ஏன்னா வந்துட்டு ராஜ்யசபா எம்பிக்கு உங்களுடைய ஒரு லோக்சபா எம்பி மாதிரி மக்கள் ஓட்டு போட்டோ இல்லை எம்எல்ஏ மாதிரி மக்கள் ஓட்டு போட்டோ கிடையாது. உள்ள இருக்கிற எம்எல்ஏக்கள், நீங்க தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் தான் உங்களுடைய ராஜ்யசபா எம்பிக்கு ஓட்டு போட போறாங்க. ஸோ இந்த கட்சி அதிகபட்சமாக ஓட்டுக்களை வச்சிருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் வச்சிருக்கக்கூடிய கட்சி வந்து யாரை பரிந்துரை பண்ண போகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக முடிவு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய இதில் நடக்குது. அந்த வகையில் நம்ம தாவேக்கா வந்து அதை வந்து பயன்படுத்திக்கும் அவங்களுடைய கட்சிக்காக அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இது சாதாரண ஒரு இடம் கிடையாது. இந்த ராஜ்யசபா எம்பிக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2 years டைம் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ இது வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு பாதினு. ஸோ இந்த பாக்கி இருக்கிற இந்த 2.5 வருட காலத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல ஸ்கோப்பை கிரியேட் பண்ணலான்னு டிவிக்கு யோசிக்கும். ஏன்னா அதுக்கு அவங்களுடைய சைட்லேருந்து பேசப்படக்கூடியதாக நமக்கு வர செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனந்தஜித் அவர்கள் வந்துட்டு பரிந்துரை படப்படுறார். கட்சிக்குள்ள பேச்சுவார்த்தை போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். லயோலா மணி அவர்கள், அப்புறம் வந்து இன்னும் சில பேருடைய பெயர்கள்லாம் இதுல வலம் வருவதாக வந்துட்டு தகவல்கள் இருக்குது. இதுல யாருக்கு என்ன மாதிரி கிடைக்கும்ன்றது தெரியல. இன்னும் நிறைய இருக்குது. ராஜ்யசபா எம்பி ஒரு பக்கம் இருக்குது. வாரியங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கூப்பா கிருஷ்ணன் அவர்களை வந்து ஒரு வாரிய தலைவராக நியமிச்சாங்க. அடுத்து இன்னும் நிறைய வாரியங்கள் இருக்குது. ஸோ அதோடைய பொசிஷனுமே பார்த்தீங்கன்னா வாரிய தலைவருங்கும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் ரேஞ்சுக்கு வந்துட்டு எல்லா சலுகைகளும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு அந்த அந்தஸ்து இருக்கும், மரியாதை இருக்கும், அந்த மாதிரி ஒரு பொசிஷன். ஸோ இதில் எதெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிற நேரத்தில் இதில் வந்து இவங்க அப்படி கொடுப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது தாவேக்காக தான் போகணும்னு நினைக்கிறேன். அவங்க கட்சியில் இருக்கிற யாராவது அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது யாருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் காங்கிரஸ் பக்கம்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் டிவிகே வில் மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே சார். அதுக்கடுத்து கேரளாவில் சார் ஒரு திட்டம் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்கூல் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து 3 day மென்ஸ்ட்ரல் லீவ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னு அமல்படுத்தப்படலை. மேபி பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த இடதுசாரிகள் கட்சியில் வந்து காலேஜுக்கு இருந்திருக்கு சார் 3 days லீவ் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. நல்ல விஷயம், நல்ல ஒரு பரிந்துரை. கண்டிப்பாக இதை செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் நம்மளை விட அவங்க கொஞ்சம் முந்திக்கிட்டாங்களேன்னு தோணுது எனக்கு. டிவிக்கு அரசு இதை பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெருமையாக சொல்லியிருந்துருக்கலாம். ஏன்னா பல மாநிலங்கள்லேருந்து எல்லாரும் திரும்பி பார்க்குற வகையில் வந்து இன்னைக்கு தாவேக்காவின் அரசு, தமிழ்நாடு அரசு இயங்கிக்கிட்டு இருக்குது, ஒரு 30 நாளை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்ற நேரத்தில் இதையும் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு டூ நம்மளுடைய சைட்லேருந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் அதை இவங்க மேபி அந்த ஸ்கோப்பை டிவிக்கு மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஃபியூச்சரில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வெகு சீக்கிரத்தில் அவங்களும் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம், நம்ம ஆஃபீஸில் வந்து அது ஆல்ரெடி இருக்குதுன்னு நம்ம வந்து ப்ரௌடாக சொல்லிக்கலாம். இருக்கு, அதாவது ஸோ நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை வந்து ஒரு கவர்மெண்ட்டே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீ ப்ரைவேட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இல்லை இதுக்கு வந்து எங்கன்னா இது ஏன் இத்தனை நாளாக நடக்கலைன்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா
பிரசிடென்ட்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து ஒரு கவுன்சிலர் வரைக்கும் இந்த சிஸ்டமே வந்துட்டு ஒரு 70% இல்லை ஒரு 51% அட்லீஸ்ட் பெண்களாலேயோ 60% பெண்களால் இதெல்லாமே வந்து இந்த பொசிஷன்ஸ்லாம் நிரப்பப்பட்டிருந்துச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகே. நம்ம எதிர்பார்க்காம இதெல்லாம் முன்னாடியே வந்திருக்கும். இந்த சிஸ்டம்ல வந்துட்டு நீங்க இருக்கிறதே வந்துட்டு அரசியலுக்குள்ள இவங்க நடத்துற அடிதடி அரசியல், கொள்ளை, கொலை, மாஃபியா, இந்த 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 லஞ்ச லாவண்யம், இதுக்குள்ள இந்த அரசியலுக்குள்ள வர நம்மளுடைய வீட்டு பெண்களாக பார்க்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுல இருந்து இருக்கிறவங்க வெகு சிலர் தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு ஏற்கனவே வந்து இந்த அரசியல் பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு அடுத்தடுத்த தலைமுறையாகவாவது இந்த செட்டப்புக்குள்ள ஓரளவுக்கு வராங்க. அவரோட பொண்ணுப்பா, தலைவரோட பொண்ணு இவங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட நெருங்க மாட்டானுங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ பெண்களுடைய சேஃப்டிங்கிறது இன்னைக்கு வந்துட்டு அரசியல்லையுமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா நம்ம பல சம்பவங்கள் பார்க்குறோம். அந்த இடங்கள்ல வந்து இந்த ஒரு பெண் அரசியல்வாதி வந்துட்டு இப்படி இருக்கும்போது இந்த ஆண் அரசியல்வாதி வந்து இவ்வளவு நெருக்கமாக போனாரு, அவங்கள ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்ல போட்டாரு. நம்ம அரசியல்லே பார்க்குறோம். எது பிரஸ் மீடியா முன்னாடி இருக்கிற இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த நிலைமைங்கும் போது அப்புறம் நம்மளை போல வேலைக்கு போறவங்களுக்குலாம் என்ன நிலைமைன்றது நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ அதனால இந்த சிஸ்டத்துக்குள்ள அரசியல்வாதிகளாகவே பெண்கள் இன்னும் அதிகமா வந்து ஒருவேளை நம்ம வந்து கொஞ்சம் லக்கியா இருந்திருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் முன்னாடியே நடந்திருக்கும். பட் அது அன்ஃபார்ச்சுனேட், நம்ம ஒன்றும் பண்ண முடியல. அது அட்லீஸ்ட் இப்போயாவது கொஞ்சம் இதெல்லாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். முன்னாடி வந்து ஒரு 10-15 வருஷங்களுக்கு முன்னால் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு இருந்த ரைட்ஸ், எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்கு இருந்த ரைட்ஸ் வந்துட்டு என்னன்றதை நம்ம கம்பேர் பண்ணோம்னா இப்போ இருக்கிறதுக்கு அது வந்து எங்கேயோ இல்லைங்களா. இன்றைக்கி அட்லீஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம வந்து சொல்ல முடியுது எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிக்கு வந்து இந்த ஒரு ரெப்ரசன்டேஷனாவது இருக்குது, இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காவது இருக்குது. அந்த அளவுக்கு வந்து தான் விமன் நீங்கள் வந்து செகண்ட் ஜெண்டராக கூடிய வந்துட்டு 2 ஜெண்டர் இருக்குது, மென் அண்ட் விமன். அதில் ஒரு ஜெண்டராக இருக்கிற விமனுக்கே வந்துட்டு இன்னும் இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இல்லை அவங்களுக்கான ஒரு உரிமைகளோ கொடுக்கப்படலங்கும் போது நீங்கள் அப்புறம் தான் எல்ஜிபிடிக்யூக்கே போகிறீங்க நீங்கள் இல்லையா. ஸோ இதுதான் இது பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து இத்தனை நாளாக இவங்க உணரலை அப்படின்னா வந்து அவங்க ஒரு மாதத்தில் ஒரு 3 நாள் வந்து நடக்கவே முடியாமல், ஏன்னா வந்து இப்போ என்னென்னா இப்போ இதெல்லாம் வந்து இவங்க இந்த இதெல்லாம் வந்து கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பார்க்கும்போது நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களே, நம்ம கூடயே தான் இருக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, எல்லாம் நல்லாவா போகிறாங்க, எல்லாம் நல்லாவா வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட நேரடியாக பேசாமல் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வந்து இதுக்குன்னு ஒரு கமிட்டி ஒன்று வச்சு அதில் ஒரு பெண்ணை வச்சு அவங்கக்கிட்ட நீங்கள் பேச சொன்னீங்கன்னா தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும். அவங்க உங்கள் முன்னாடி உட்காந்து வீடியோவில் பேசிகிட்டு இருக்கவங்கலேருந்து ஆரம்பித்து ஒரு நெறியாளர்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டர்லேருந்து எல்லாருமே எவ்வளோ பெயின் அண்டர்கோ பண்ணிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கிறது நம்ம அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரிய வரும். அதை ஒரு அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க வேண்டிய டைம் இதுவே ரொம்ப லேட்டு. இனிமேலையாவது அட்லீஸ்ட் வேகமாக செயல்பட்டு எல்லா அரசாங்கமும் இதை வந்து செய்ய முடிஞ்சுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் சார். ரைட். அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்கே தலைமைச் செயலகம் வந்த பின்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால நிறைய மனுக்கள் தினமும் வருது. அதை வந்து சமாளிக்க முடியாமல் தலைமைச் செயலகத்தில் இப்போ ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க சார், சிஎம் ஸ்பெஷல் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து மக்கள் என்னென்ன கோரிக்கைகள் வச்சுருக்காங்களோ மனுவில் எழுதி அதில் போடலாம். முதலமைச்சர் தனிப்பிரிவில் அது வந்து பார்க்கப்படும், அது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கு. சூப்பர். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியும் இதெல்லாம் இருந்திருக்கு. ஆமா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சிஎம் உடைய ஒரு பாக்ஸ்னு வைப்பாங்க, எல்லாம் வைப்பாங்க. ஆனா நம்பிக்கை தன்மை யார் தருவாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அது வைக்கிறதோட சரி, இந்த உண்டியலை இது மாதிரி ஒரு உண்டியல் ஒன்று தூக்கிக்கிட்டு நம்ம ஸ்டாலின் ஐயாவும் வந்தாரு. ஊரா வைக்க போறேன், டிஸ்ட்ரிக்ட் வைக்க போறேன், எல்லாத்தையும் வைக்க போறேன், வந்து எல்லாத்தையும் உங்க மனுவை எழுதி போட்டு போகணும் சார். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் நான் போறதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு கேட்காதீங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அந்த டப்பாவெல்லாம் எங்க போனோம் எடுத்துட்டு போனாரு, என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. இப்போ ஒன்று வந்து 36 பேர் கொண்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று கேட்டாரு, அந்த கமிட்டி ஒன்று அமைச்சாரு. அந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க தினமும் கேக்குறீங்க சார், எல்லா வீடியோலயும் கேட்குறோம். 36 பேர் கொண்ட குழு அமைச்சோன்னு நீங்களே, என்ன ஆச்சு? அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்க? டிஎம்கே உடைய கிரேத பரிசோதனை எப்படி போச்சு அப்படின்றத நானும் கேட்குறேன், சொல்ல மாட்டேங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு காணாமல் போட்டுருவாங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து கொண்டு வந்ததாக இனிஷியேட்டிவா அவங்க அரசாங்க விளம்பரம் மட்டும் பண்றாங்க. பட் ஆனா அதுக்கு செயல்பாடுகளா எதுவுமே நடக்கல. அதனால விளம்பர மாடல்னு நிறைய பேர் குடும்பத்துக்கு 5000 கொடுக்குறோம், குடும்பத்துக்கு 5000 எப்படியா அப்படின்னா வந்துட்டு நான் முதல்வன் திட்டம் மூலமா 1000 ரூபாய் போகுது, அப்புறம் வந்துட்டு மகளிர் உரிமை தொகையில 1000 ரூபாய் போகுது, தமிழ் புதல்வன் 1000 ரூபாய், தாயுமானவன்ல ஒரு 1000 இப்படி வந்து நாங்க 1000 கொடுக்குறோம் அப்படின்னு. 1000 நீ கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. நீ 1000 வருஷத்துக்கு வாழ்ற மாதிரி தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிய ஒரு சைடுல, அது எந்த கணக்குல வரும்? அப்போ
இந்த 5000 ரூபாயை கொடுத்துட்டு நீ எந்த பக்கத்துல இருந்தோ எடுக்கிறன்றது இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து எல்லாத்தையும் ஒரு ஸ்கீம் மாதிரி கொண்டு வருவாங்க. அது வழக்கமா போல ஸ்கேமா மாறி போயிடும். அதேதான். அது மாதிரி இல்லாம இவங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க ஏற்கனவே இவங்களுடைய பனையூர் அலுவலகத்திலே இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு பாக்ஸ் ஓகே, வச்சிருந்தாங்க. ஓகே. அது வெளியே ஃபுட்டேஜ் வந்தது கிடையாது. பட் நான் பேசின வரைக்கும் சொன்னது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட பேரை போட்டு ஒரு பாக்ஸ் வந்து பனையூர் அலுவலகத்துல இருக்குதாம். ம், ம். அந்த மாவட்டத்தோட பேர்ல நீங்க அந்த ஆபீஸ் போறீங்க, ஒருத்தங்க யாரோ சந்திக்க ம், போறீங்கன்னா, ம். இவங்க சிஎம் மாவட்டத்துல மாட்டாங்க அந்த டைம்ல. ம். போனீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க அந்த மாவட்டத்தோட பாக்ஸ்ல நீங்க உங்களுடைய இதை போட்டுட்டு நீங்க கிளம்பிடலாம். ஓகே. இப்போ இதை ஒரு நாள் இப்ப நம்ம சிஎம் போறாருல பார்த்தீங்க, இப்போதைய ம். சிஎம் அப்போதைய தாவேக தலைவராக மட்டுமே இருந்த விஜய் அவர்கள். அவர் அதை பார்த்தாரு அப்படின்னா, அன்னைக்கு அவர் அதை எடுத்தாரு அப்படின்னா, நேரடியா அவரே அந்த மாவட்டத்தோட ஆளுங்களை கூப்பிட்டு தலைமை வரைய கூப்பிட்டு, இந்த மாதிரி உன் மாவட்டத்துல இந்த மாதிரி ஒரு இது எனக்கு வந்திருக்குதுப்பா. இதை நீங்க ஏன் இன்னும் பார்க்காம இருக்கிறீங்க? என்ன ஏது? இது நீங்க கவனிக்காதனால தான் இது தலைமை செயலகம் வரைக்கும் ஓகே. தலைமை அலுவலகம் வரைக்கும் வந்திருக்கு. வந்திருக்கு. என்னன்னு பாருங்கன்னு அவர் ஃபோன் போட்டு பேசுவதாக வந்துட்டு தாவேக்காவில் நமக்கு ரொம்ப தொடர்புடையவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம். ம். ஸோ அப்படி அதை அவ்வளோ சீரியஸாக அந்த டைமில் எடுத்துக்கிட்டவங்க இப்பயும் எடுத்துப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா. நம்ம நம்புகிறோம். ம். இது வந்து சும்மா ஒரு ஸ்கீமா இல்லாமல் இது மிகப்பெரிய லெவலில் மக்களுக்கு உதவி படுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே சார். அதுக்கடுத்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க சார். அதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அந்த மின் அடிக்கடி கட் ஆகிறது இதை பற்றிலாம் பேசுகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, சிபிஎம்ல இருக்கிற தோழர் சண்முகம் அவர்கள் வந்து இந்த விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசும்போது, ஜெனரலாக பேசும்போது எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சர் சந்திச்சிருக்கலாமே, அந்த டைமில் எல்லா தலைவர்களும் மீட் பண்ணார்ல சார், அப்போ சந்திச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு நான் பதில் அளிக்கணும் அப்படின்றதுனால அவர் சைட்லேருந்து தாவேகா சைட்லேருந்து என்ன நடந்திருக்குன்னா, நேரம் கேட்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட. ஆனால் நாங்களே வந்து தோல்வியுற்ற மனநிலையில் இருக்கோம், தனிப்பட்ட அரசியல் விவகாரங்களால் அவங்க டைம் தரல, அதனால விஜய் அவர்கள் வந்து போய் மீட் பண்ணல அப்படிங்கிற விளக்கத்தை இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து சொல்லியிருக்காரு சார். நல்ல விஷயம். அதாவது அந்த விளக்கத்தையாவது கொடுக்கணும்னு நினைச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப நிறைய பேர் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மட்டும் பார்த்தீங்க, ஏன் எடப்பாடி அவர்களை பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ரொம்ப நாளா அதுக்கு சொல்லாம இருந்தாங்க பதில். இன்னைக்கு அது வெளியே வந்துருக்கு. நாங்க நினைச்சோம் அவரை பார்க்கணும், நாங்க நினைச்சோம். ம். ஆனா அவர் வந்து அந்த நேரத்துல வந்து அவர் கட்சியிலேருந்து பிச்சுக்குன்னு எங்க பக்கம் வரலான்னு இருந்த ஒரு 4 பேரை எப்படி ஒட்ட வைக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஐயா போனை வைங்க, இங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட வரணும் ஒரு 10 பேர் அழுதுன்னு இருக்காங்க, அவங்க எப்படி பிடிச்சி வைக்கிறது பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ போய் நீங்க என்னைய பார்க்க வரீங்க, வைங்க சார் போனை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அவர் கட்சியை எப்படி பிச்சு ஒட்டி வைக்கிறதுன்னு சொல்லி அந்த கம்மு பேஸ்ட் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர். அது இன்னொரு ஒட்டி முடிக்கல. அவர் அது எப்போ ஒட்டி முடிச்சு, எம்ஜிஆர் காலத்துல இருந்த ஒரு கட்சி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, இன்னைக்கு இவர்கிட்ட வந்து சின்ன பின்னமாயி ஒரு அவர் கேட்டாங்க சார், அதிமுக வந்து நிதமும் வந்து தாவேக்கால இணைஞ்சிட்டு இருக்காங்களே, இது வந்து தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க சார் செய்தியாளர் சந்திப்பில். அதுக்கு அவர் சொன்னாரு, அங்க வந்து அதே அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்த இடத்துல அந்த அலுவலகத்திலே உக்காந்து மு.க.ஸ்டாலினோட அவர் வந்து ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகள்லாம் பார்த்தவர் அவரு. அவரோட செயல்பாடுகளே அந்த கட்சியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு பிடிக்காம தான் தாவேக்கால வந்து இணையறாங்க, இது இதோட நிக்காது, இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு சார். அவரே சொல்றாரா? அவரே சொல்றாரு. எங்க கட்சியில நிறைய பேர் போவாங்க பாருங்கன்றாரா? சிடிஆர் நிர்மல்குமார் அவர் சொன்னாரு சார். இதெல்லாம் நான் பயந்துட்டேன் ஒரு செகண்ட்ல. அவரே நோன்னு இப்படி சொல்றாரு. இல்ல பத்திரிகையாளர் கேட்டதுக்கு இந்த மாதிரி சொல்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள்லாம் வந்து ஆண்டாண்டு காலமா இருந்த ஒரு அலுவலகத்துல உக்காந்து மு.க.ஸ்டாலின் அவரோட ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த செயல்பாடு போதாதா அதிமுக இருக்கவங்க வந்து தாவேக்கால இணையறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அவர் தான் சொல்றாரு, எது என் கட்சியில இருந்து வந்து அங்க இணையறாங்களா? இல்லையே, அங்க இருந்து தான் சார் வந்து என் கட்சியில இணையறாங்க. அந்த போட்டோ பாருங்க, நின்றுட்டு இந்த பக்கம் 20 பேர், அந்த பக்கம் 20 பேர் ஜாலியா நிக்கிறாரு அவர். அவர் எதுக்கெல்லாம் போய் பேசி ஏமாத்தி நிக்கிறீங்க? அவர்னால வந்து ஓபிஎஸ் கட்டி காப்பாற்ற முடியல. அவரால் வந்துட்டு நம்ம இவரை வந்துட்டு இப்போ குக்கரை பாதுகாத்துக்க முடியல. குக்கர் வெளியே போயிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல. குக்கர் கிட்ட ஒரு எம்எல்ஏ கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த எம்எல்ஏ போயிட்டாரு. குக்கரை வச்சுக்க முடியல, ஓபிஎஸ் வச்சுக்க முடியல, இவர் ஜான் பாண்டியனை உள்ள வச்சுக்க முடியல இவரால. ஜான் பாண்டியன் பிச்சுன்னு போறேன்றாப்ல. ஸோ இப்போ யாரையுமே இவரால ஒன்று சேர்க்க வச்சுக்க முடியல. கட்சிக்குள்ளேயும் வச்சுக்க முடியல, கூட்டணி கட்சிகளையும் கையில வச்சுக்க முடியல, எல்லாம் பிச்சுன்னு வெளியே போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படிங்கும்போது அப்ப என்னதான் உங்களுடைய நிர்வாகத்திறன்? இந்த கட்சியை இவ்வளோ கீழே போக வச்சிருக்கிறீங்களே, நீங்க இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறதுல என்ன தவறு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஐயா நீங்களே இப்படி இருக்கீங்களே, அப்போ உங்களை விட்டா இன்னும் மத்தவங்க எப்படி இருப்பாங்க? இல்ல நீங்களே இருங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு நமக்கு தோணுது. அப்ப அந்த அளவுக்கு நீங்க இந்த கட்சி ஆயிடுச்சுன்னா அது அவங்களுடைய உள்ளுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மா அவங்க வந்துட்டு ஓரளவுக்கு மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். எல்லாமே நானேன்னு அவங்க பண்ணனால இன்னைக்கு அவங்க இல்லாதப்ப இந்த கட்சியே இல்லாமல் போகுது. இது ஒரு கொஸ்டின் ஆஃப் டிபேட்டுங்க. அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தோம்னா கொத்தடிமை மாதிரி இருக்கிறாங்களேன்னு ஒரு கட்சியை பார்த்து பேசுவோம். இன்னொரு கட்சியில பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாம் அடிமையாவே போயிட்டீங்களே,
காலிலேயே விழுந்துட்டீங்களே, இவங்களே தான் எல்லாம் ஆக்குறாங்களேன்னு. அப்போ இவங்கலாம் அடுத்த பாலிடிக்ஸ்க்கு எப்போ எடுத்துகிட்டு போக முடியும்னா, தனக்கு வேண்டியவங்க அப்படின்றத தாண்டி ம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம். அந்த ஃப்ரான்ச்சைஸியில் வந்துட்டு எனக்கு அப்புறம் தோனி வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டன்ட்டு போகிறாரு. இல்லை எனக்கு அப்புறம் என் மக இவ ஜீவா வந்து விளையாடிட்டு இருக்குவா, அதான் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். ஜீவா ரெடி ஆன உடனே அது வரைக்கும் கேப்டன், அது வரைக்கும் கேப்டன் வேணாம், அது வரைக்கும் நானே கேப்டன் பண்ணுறேன். இன்னொரு ஒரு 17 வருஷத்துக்கு அவரே விளையாடிக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம். ஸோ அந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸை உடைக்கணும் அப்படின்றத எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. சி வாட் ஹேப்பன்ஸ். ஓகே சார். அதுக்கடுத்து சார் ஒரு ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், அரசு ஆதரவு பெற்ற தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஆமா எல்லாத்துலயுமே மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே வந்து இவ்வளவுதான் இந்த ஒரு Fees அகாடமிக் இயருக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத வந்து தகவல் பலகையில வந்து ஒட்டணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஒரு ஸ்கூல்லயே அதை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி மாவட்ட கல்வி அதிகாரியை வந்து இதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லி போட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லி உறுதிப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க சார் எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே. இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா டொனேஷன் நிறைய பேர் வாங்குறாங்க. ஒரு ஸ்கூல்ஸ்லயும் வந்து எல்கேஜிக்கு வந்து ஒரு 12,000 அப்படின்னா இது தவிர்த்து டொனேஷன் அப்படிங்கறதே 30,000 வாங்குறாங்க. இதுலதான் செக்கே இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா டியூஷன் ஃபீ எவ்வளோன்றதை எழுதி போடுங்கன்றாங்க. இவங்க டியூஷன் ஃபீன்றதை போட்டுட்டு அதர் ஃபீஸ்ல வந்துட்டு வேற ஏதாவது வாங்கிப்பானுங்க. அதுலயும் ஒரு லூப் இருக்குது. இவங்க வெறும் டியூஷன் ஃபீயை மட்டும் போடுங்கன்றாங்க. இப்போ புக் ஃபீ என்ன கணக்கில் வரும்? புக் ஃபீக்கு மட்டும் சம்மந்தமே இல்லாமல் 12,000 ரூபா வாங்குறாங்க, மற்ற இடத்துல 3,000 வாங்குற இடத்துல. இப்போ கூட தான் ரீசெண்டாக வந்து ஒரு ஊரில் பேசியிருந்தாரு. எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் பண்ணி வந்து வாங்கிட்டேங்க, கோட்டா வாங்கி வச்சிருக்கேங்க இவர்கிட்ட வந்து ஃபுல்லாக. பட் ஆனால் எனக்கு உள்ளே கொடுக்க வேண்டியது வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணதில் நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். இவங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க. 12,000 ரூபா கேட்குறாங்க புக்கு. மனசாட்சி இல்லாமல் 12,000 ரூபாய்க்கு அந்த புக்கில் ஒன்றுமே இல்லை. எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு 12,000 ரூபாய். அப்போ அந்த அளவுக்கு வந்து அங்கேயே நடக்குதுன்னா, அப்போ இவங்க வந்து வெறும் டியூஷன் ஃபீயை வந்து நீ போர்டில் எழுதி போடு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்புறம் நாளைக்கு இது புக் ஃபீ என்ன கணக்கு? ஏன் மொத்தமாகவே இதுதான் ஃபீஸ் அதுதான் அப்படின்றத போட சொல்லியிருந்துருக்கணும். அது என்ன டியூஷன் ஃபீ மட்டும் அப்படின்றது எனக்கு தெரியல. அது தாவேக்கா அரசு தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஆனால் வந்து டியூஷன் ஃபீ மட்டும்னாவது அட்லீஸ்ட் இவங்க, அதாவது நம்ம இப்போ இது ஒரு நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் நம்ம கேள்வி கேட்குறோங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கலர் கண்ணாலேயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே இப்போ தாவேக்காக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாடா போ அப்படின்னு ஒருவேளை நீ என் கூட கை கோக்கலான்னு வந்தேன்னா நான் வெறுப்பாயிருவேன். நான் வந்து மனசாட்சியோட நான் கலர் கண்ணாடியில் இருக்கிற இந்த நம்ம 2 பேரை தாண்டி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து நம்மலாம் வந்து ஏன் தாவேக்காவை கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம், நீங்க நல்லவங்கன்னு நம்புறோம், நல்லவங்களா இருங்க, இல்லைன்னா நாங்களே நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் பேசுறோம். அது எங்களுக்கும் அவங்களும் இருக்கிற பேச்சு. நீ எதுக்கு பக்கத்துல வர? சும்மா ஒன்று. இப்போ கூட ஒரு போட்டோ பார்த்தேன். இவர் இபிஎஸ் ஸ்டாலினும் 2 பேரும் கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு தாவேக்கா உள்ள வந்துடக்கூடாது ப்ரோ, அதாவது முன்னாடி பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தாவேக்கா உள்ள வந்துடக்கூடாதுன்னு கட்டி பிடிச்சி 2 பேர் நிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டோ ஒன்று பார்த்தேன். அந்த மாதிரி எங்களை கட்டி பிடிச்சிட்டு நீங்க வந்து நின்றாதீங்க. நாங்க அவங்களே வேணாம்னாலும் உங்ககிட்ட வர போறது கிடையாது. நாங்க நோட்டாக்கு போட்டாலும் போடுவோமே தவிர திமுக அதிமுக கிட்ட நாங்க வர 2031 தாவேக்கா இங்க 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு தாவேக்கா இல்லைன்னா நோட்டா. ஓகே, தாவேக்காக்கு போடலன்னா நாங்க நோட்டாக்கு போட்டுருவோம். உங்களுக்கு போடவே மாட்டோம். நாங்க தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டை நான் போட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு போதுண்டா சாமின்னு ஆயிரும். அதனால அந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப தெளிவாயிட்டாங்க. தாவேக்கா கிட்ட உரிமையோட போட்டு சண்டை போட்டு தலைமை செயலகத்துக்கு போயிட்டு பனையூர் அலுவலகம் போயிட்டு அடிச்சு சண்டை போட்டு கூட சட்டையை பிடிச்சி சொந்தக்காரங்க நடுவில் வீட்டில் பிரச்சனை. என்னங்க நீங்க உங்களை நம்பி ஓட்டு போட்டா என்ன பண்றீங்க நீங்க? விஜய் சார் பாத்துக்கங்க, நீங்க ஒழுங்கா ஓட்ட போடுங்க, நீங்க வேலையை பாருங்க ஒழுங்கா நீங்க அப்படின்னு அப்படி கூட உரிமையா கேட்பாங்க. இவ்வளவு உரிமையா கூட போயிடுவாங்க. ஆனா உங்ககிட்ட திரும்ப யாரும் வரப்போறது கிடையாது. அதனால தயவு செய்து வந்து தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்டரில் வந்து அவங்க இந்த வெறும் டியூஷன் ஃபீன்னு சொன்னதை தாண்டி ஒரு புக் ஃபீலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் டோட்டலாகவே இந்த வருஷத்துக்கான ஆனுவல் ஃபீ இதுதான். இல்லை வந்து சில ஸ்கூலில் 6 மாதத்துக்கு வந்து வாங்குவாங்க, செமஸ்டருக்கு அந்த மாதிரி வாங்குவாங்க, பிரிச்சு ஒன்று வாட் எவர், அதை அப்படி தான் போடணுமே தவிர வெறும் டியூஷன் ஃபீன்னு போடுறதுல என்னங்கிற அந்த ஒரு விளக்கத்தை நம்ம இந்த மூலமாக கேட்டுக்கிறோம். அதே மாதிரி தான் சார் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மேலூர் விஸ்வநாதன் அவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. எந்த காலேஜஸ்லயுமே வந்து டொனேஷன் ஃபீ உயர்கல்வித்துறை அமைச்சர் மேலூர் விஸ்வநாதன் அவர்கள் எந்த காலேஜஸ்லயுமே வந்து டொனேஷன் ஃபீ வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி வந்து நடைமுறைக்கு வரும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி எல்லா காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா டொனேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லாருமே வாங்குவாங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டும் தான் வாங்க மாட்டாங்க. மற்ற எல்லா காலேஜ்லயுமே டொனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் சொல்ல போனா மெடிக்கல், டென்டல் இது எல்லா காலேஜுமே கண்டிப்பா 1 crore கம்மியா வாங்கவே மாட்டாங்க யாருமே. இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி தான் வருஷம் டொனேஷன் ஃபீஸ் தான் இருக்கும். இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரியல சார். இப்பதான் முதல் முறையா அறிவிப்பு விட்டுருக்காங்க. உங்களுக்கு இருக்கிற அதே சந்தேகம் எனக்கும் இருக்குது, மக்களுக்கும் இருக்கும். சொல்றாங்களே நிஜமா நடக்குமா? நடந்துச்சுன்னா மகிழ்ச்சி, அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எதுவுமே கிடையாது.
நானா திரும்ப ஒரு 10-15 வருஷம் பின்னாடி போயிட்டு டபால்னு ஆமா. வாங்க நான் இல்ல ஆ, பொதுவா பொதுவா சொல்றேன். சார். ஆ. உங்கள மாரிலாம் நிறைய மார்க் வாங்கியிருப்பீங்கல்ல, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறேன். எல்லாருமே. நான்லாம் வந்து எனக்கு அந்த ஓகே சார். என் மார்க்குக்கும் அந்த கட் ஆஃப்ங்களுக்குலாம் சம்பந்தமே கிடையாது. என்னை ஓகே. விட்டுருங்க நீங்க. நான் அந்த அந்த கேட்டகரில வரமாட்டேன். ஓகே சார். ஸோ அது மாதிரி வந்து பல பேர் வந்து இங்க வந்து வெறும் அந்த டொனேஷன் ஃபீய கட்ட முடியாதனால ம். வெளிய போனவங்க அந்த படிப்பெல்லாம் விட்டுட்டு ஆமா. அப்படின்ற மாரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அது பெரிய உதவியா இருக்கும். பல டாக்டர்ஸுங்க உருவாகலாம். பல என்ஜினியர்ஸ் உருவாகலாம். ம். பல லாயருங்க உருவாகலாம். எல்லாமே நடக்கும். இங்க இந்த டொனேஷன்ங்கிற ஒரு விஷயத்த இவங்க கட் பண்ணாங்கன்னா. என்னடா டொனேஷன்? டொனேஷன்னா என்னடா? பிச்சை எடுக்கிறவன் கேட்பான். ஒரு என்ஜிஓ நடத்துறவன் பிச்சை எடுக்கிறவன் பிச்சை போடுங்கன்னு கேட்பான். என்ஜிஓ நடத்துறவன் வந்துட்டு, ஐயா நான் வந்துட்டு ஒரு ஒரு இது பண்றேன். இலவசமா அனைவருக்கும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ம். நான் வந்துட்டு ஒரு கால் இல்லாதவங்களுக்குலாம் வந்துட்டு செயற்கை கால் பொருத்துறதுக்கான என்னுடைய ஒரு மிஷன் வந்து நான் வேலை ப்ராஸ்தட்டிக் பார்க்குறேன். மாதிரிலாம். ம். ப்ராஸ்தெட்டிக் லெக் ரெடி பண்ணி குடுக்குறேன். நான் வந்துட்டு கண் பார்வையற்றவர்களுக்கு வந்துட்டு இலவசமா கண்ணு ஆப்ரேஷன் பண்ணி குடுக்குறேன். ம். என்னுடைய இந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்க டொனேஷன் பண்ணீங்கன்னா, உங்க பேர்ல புண்ணியமா நான் 4 பேருக்கு பண்ணுவேன். இது டொனேஷன். நம்மள்ட்ட அந்த மாச கடைசியில காசே இல்லனாலும் கூட, நம்மகிட்ட எவனாவது ஒருத்தன் ஒரு மெசேஜ் அனுப்பி, ஐயா என்னுடைய ஆமா. குழந்தைக்கு இந்த மாரி இருக்கிறது. ஐயோ! இப்படி கேட்டாலும் இந்த மெசேஜ் நான் பார்க்காம இருந்தா கூட பரவாயில்லையே. பேங்க் பேலன்ஸ்லயே ரூ. 900 தான் இருக்கும். ஆமா. இன்னும் 6 நாளுக்கு ரூ. 900 பத்தாது. சரி போய் தொலை போ அப்படின்னு கண்ண மூட்டோட நம்ம அந்த ரூ. 500 அமுக்கி ஜிபே பண்ணிட்டு அந்த ரூ. 400 இல்லன்னா வச்சுட்டு கில்ட் ஆயிடும் வேற சார். ஐயோ குடுக்காம. பண்ணிட்டு அந்த ரூ. 400 வச்சுட்டு கூட நம்ம வந்து பரவாயில்ல நம்ம ஒரு டொனேஷன் பண்றோம் ஆ. ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்போம். Correct. இந்த டொனேஷனுக்கு ஒரு மரியாதை இருக்கு. ம். நீ காலேஜ் நடத்துற. நீ காலேஜ் நடத்துறதுக்கு இடம் வாங்கி போட்டதே புறம்போக்கு இடத்துல. நீ 10 பைசா பிரயோஜனம் பண்ற மாதிரி உன்னுடைய சொந்த காசுல நீ இந்த இடத்த வாங்கி போடல. அதுவும் ஏதாவது அரசியல் கட்சியோட கனெக்ஷன்ல தான் இருப்பாங்க. கனெக்ஷன்ல இருப்பாங்க. உனக்கு எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் வந்துட்டு இந்த நிலத்தை கொடுத்தாரு, ம். இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாருன்னு எப்படியோ பல இடங்களை வாங்கி இருந்திருப்பீங்க நீங்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறமா புறம்போக்கு இடத்த வந்துட்டு நீங்க வளைச்சு போட்டு கட்டியிருப்பீங்க. அந்த காலேஜை கட்டுறதுக்கு உங்களுக்கு நீங்க கவர்மெண்ட்டுக்கு நாங்களாம் ஒரு சாதாரண மனுஷன் ஏதாவது ஒரு பிசினஸ் நடத்தணும் அப்படின்னா எவ்வளவு லஞ்சம் கொடுக்கணுமோ அந்த லஞ்சத்தை நீங்க கொடுக்கவும் மாட்டீங்க. நீங்க நார்மலா பண்ற ப்ரொசீஜரை விட வேகமா அந்த ப்ரொசீஜரை பண்ணி நீங்க எல்லா சலுகைகள்ல இந்த கல்லூரியை கட்டி முடிச்சிடுறீங்க. ம். அதுல 4 பேர் ஏதாவது ஒரு செக்கப் வருது, ஏதாவது ஒரு கெச்சப் வருது அப்படின்னு வச்சா கூட வந்து அதுல இருந்து தப்பிச்சிருவீங்க நீங்க. எல்லாமே எந்த ஒரு இதுவுமே இல்லாம முறைகேடுகளாக நடந்து கொண்டு இருக்கும். ஆனா அதை யாரும் கேட்க முடியாது. ஒரு ஊருக்கு பக்கத்துல வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா வெளியூர்ல வந்துட்டு நடு ஹைவேஸ்ல ஒரு காலேஜை கட்டுவீங்க. பக்கத்துல அங்க கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான சப்ஜெயிலுக்கான ஒரு இடம் இருக்கும். ம். அந்த அதுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்த நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணி நீங்க எங்க காலேஜ் கட்டி முடிச்சிருவீங்க. அது உங்க இதுன்னு காலேஜுக்கு அகைன்ஸ்டா வந்து ஹை கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போகும். ஆனா நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கனெக்ஷன் வச்சிருக்கிறனால உங்களுக்கு பல பேரை தெரியுன்றனால நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் நடத்தாம இதுக்காகவே நீங்க ஒரு லா காலேஜையும் நடத்த ஆரம்பிச்சு அந்த லா காலேஜ்ல பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்கலேருந்துலாம் இங்கே வந்து படிக்க வச்சு அந்த ப்ரொஃபஸருங்களை இங்கே இறக்கி அதை விட முக்கியமாக சுப்ரீம் கோர்ட்டில் வேலை பார்க்குற அட்வொகேட்டுங்கள்லேருந்து ஜட்ஜுங்க வரைக்கும் அவங்களோட பசங்களை உங்கள் லா காலேஜ்லேயே படிக்கவும் வச்சு அது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மூடி மறைச்சு இந்த கட்சி இருந்தாலும் சரி அந்த கட்சி இருந்தாலும் சரி எல்லா கட்சிக்கும் நீங்கள் ஒரு காலேஜை நடத்தி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டு வந்த உடனே அவங்க வந்து பொறுப்பேற்ற உடனே நேராக போய் அவங்களுக்கு முதல்ல நீங்கள் தான் மலர் கொத்து கொடுப்பீங்க. சிஎம் நேரில் இருந்துச்சு. இப்படிலாம் காலேஜ் நடத்துகிற சில பேர் இருக்காங்க. எனக்கு தெரியல அவங்க யார். விஐபி ரகுனோட ஃபாஸ்டா பேசுனீங்க சரி பண்ணீங்க. அப்படியா? இல்லை இது வந்து பொதுவாக இப்படி ஒரு காலேஜ் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஓ இருக்கலாம், ஓகே எனக்கு தெரியல. இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்கிறாங்க எல்லாரும், எனக்கு தெரியல. ஓகே நான் பொதுவாக தான் சொன்னேன். ஓகே. ஸோ அப்படி வந்து நம்பிட்டீங்களே? இல்ல. நம்பி தான் ஆகணும். ஏன்னா நான் உண்மையாகவே பொதுவாக தான் சொன்னேன். எனக்கு உண்மையாக தெரியாது. நான் சும்மா ஓகே ஓகே சொன்னேங்க. சார் ஓகே. ஸோ அப்போ அப்படிலாம் சில பேர் காலேஜ் நடத்துகிறாங்க. ம். இப்படி நடத்துகிற உனக்கு என்ன டொனேஷன்? ஓகே. இப்படி கேட்டால் மட்டும் சொரணை வந்து அவங்களாம் வாங்காமல் இருக்க போகிறது மிடில் கிடையாது. கிளாஸ் தான் சார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சொல்ல போனா. மார்க் அதிகமா வாங்கிட்டு காசு இருந்தாதான் இதை விட கம்மியா மார்க் வாங்கினவங்க காசு இருக்கிறவங்க படிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ என்னோட மார்க்குக்கு எந்த கவர்மெண்ட் சீட் கிடைக்குதோ அப்படி அப்படியே போயிடுறாங்க. அப்படிதான் பாதி பேர் காணாமல் போகிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த டொனேஷனுங்கிறத ஒரு முற்றுப்புள்ளி வச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா பிராக்டிகலா அது பாசிபிளா நடந்துச்சு எல்லாமே அப்படின்னா பயங்கரமான ஒரு நடந்துச்சுன்னா சொல்றாங்க. impact உயர்கல்வித்துறைன்னு சொல்றாங்க. இந்த உயர்கல்வித்துறையில வரக்கூடியது மெயினா எது வரும்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆமா. அந்த இன்ஜினியரிங் காலேஜுகளை முதல்ல இவங்களால அடக்க முடியுதா? அப்படின்றத இந்த எக்ஸ் மினிஸ்டர்ஸ்லாங்க இருக்கக்கூடிய அவங்களோட காலேஜ் அடக்க முடியுதா? இல்ல நான் இமேஜினரியா சொன்ன ஒரு கதையில ஒரு காலேஜ் இருக்குதுல அந்த மாதிரி காலேஜ் எல்லாம் அவங்களால அடக்க முடியுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா சார். அதே மாதிரி மின்சாரத்துறையில வந்து 45 டேஸ்க்குள்ள
நிறைய பேர் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் வெளியாகிருக்கு. ஏன்னா அவ்வளோ இப்போ வெயில் முடிஞ்சு மழை ஆளுங்க பத்த வரப்போகுது, மாட்டேங்கிறாங்க. ஆளுங்க பத்த மாட்டேங்கிறாங்க, மழை வரப்போகுது. அந்த மாதிரி டைம்லாம் வந்து கரண்ட் கட் ஆகாமல் இருக்கணும். இப்போயே கரண்ட் கட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைம்லாம் எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால கூடுதலாக நிறைய ஒர்க்கர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஆமா, ஏன்னா வந்து ஏற்கனவே அந்த துறையை பொறுத்த ஆமா. வரைக்கும் வந்துட்டு 100 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல வெறும் 20 பேர் தான் 20 வேலை பேர் தான் பார்க்குறாங்கன்ற ஒரு இருக்காங்க. பிரச்சனை இருக்குது. ம். அப்ப அதை அவங்க சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த பணி நியமனத்துக்கு ஒரு டைம் எடுக்கும். ம். அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரொசீஜரெல்லாம் நீங்க சரியான ஆட்களை சரியான இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அட்லீஸ்ட் இப்போ டெம்பரரி ஆட்கள் ஆமா. தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க வேக வேகமா ஆமா. சில வேலைகளை பண்ணி இவங்க வந்து கான்ட்ராக்டட் லேபர்ஸா வந்து இப்போதைக்கு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல உள்ள கூட்டு வரலான்றாங்க. ஓகே சார். அதாவது நீங்க இதுவுமே போடாம இவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரி வந்துட்டு பக்கத்துல ஏரியால இருக்கிறவங்களாம் அவங்க விட்டா வேலைக்கு கூட்டு வந்துருவாங்க. இல்ல அந்த மின்சாரத்துறை அதிகாரிகளா இருக்காங்கல்ல சார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க உறவினர்கள் இந்த மாதிரி ஆளுங்களை ஏய் வந்து ஈபில இடம் இருக்குதுடா. ஆ. ஆமா நான் எக்ஸாமே எழுதலையே, நான் எதுவும் பண்ணவே இல்லையே, நான் வா எழுதலாம். பார்த்துக்கலாம். நீ வா பாத்துக்கலாம், நம்ம ஆள் தான், ஏஇ நம்ம ஆள் தான், சி நம்ம ஆள் தான், ஓஇ நம்ம ஆள் தான் அப்படின்னு இதுலயே வண்டி ஓட்டிட்டு இருந்தானுங்கல்ல. அந்த மாதிரி ஆட்களை எடுக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க அதில். சொல்லிட்டு இப்போ வந்து இவங்க இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ம். வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு சூப்பரான விஷயம். இந்த மாதிரி வேற சில முக்கியமான விஷயங்கள் அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். தேங்க்யூ.